ஹாய் வீவர்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சுக்கா ரெசிபி பார்க்கலாம். பீஃபில் வேணாலும் செய்யலாம், மட்டனில் வேணாலும் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் புதினா. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூடவே நம்ம கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு பதில் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த கறி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 7 விசில் விடலாம். 7 விசில் விட்டால் தான் இது நல்லா வேகும். இப்போ நம்ம இதை கறி கூட ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. நம்ம இதில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா இது இந்த கறியிலேயே தண்ணி வரும் வேக வச்சோன்னா. பாருங்கள், இதில் நம்ம மிளகு சீரகம்லாம் முழுசாக கொத்தமல்லி புதினாவோட சேர்த்து வச்சு அரைச்சிருக்கோம். நீங்கள் தூள் போட்டிங்கன்னா இந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இதுவே நீங்கள் முழுசாக ஆட் பண்ணும் போது அது வெந்த கறி நம்ம சாப்பிடும் போது அது கூட அந்த ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்ந்து நம்ம வாயில் கறிப்படும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். 7 விசில் வச்சிடலாம். வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் 7 விசில் வரத்துக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் ஃபுல்லாக பாருங்கள். இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்க. நம்ம சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. இந்த கறியில் உள்ள தண்ணியே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடான உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கலர் கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு கலர் வேணும்னா லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இந்த டிஷ்ஷில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டேன். பச்சை மிளகாவோடையும் அந்த மிளகோட காரம் மட்டுமே நம்மளுக்கு போதும். இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் தனித்தனியாக பிரியணும். பிரிஞ்சிச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இந்த கண்டிஷனில் வேணும்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நல்லா சுண்டணுன்னாலும் சுண்ட வச்சும் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கண்டிஷன் போதும். இது ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாக வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்தி கூட போட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது செம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கீப் வாட்சிங் அவர் சேனல்.